அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேட்டர் ஒருத்தரோ 3. ஆனால் ஆர்பிட்ரேட்டர் என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறது ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம், அது சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஆர்பிட்ரேட்டராக இருக்கிறது யாருனாலும் இருக்கலாம். அவங்க வந்து லாயரா தான் இருக்கணும், இல்ல ரிட்டையர்ட் ஜட்ஜா தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. லாயர் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஏன் வர்றாங்கன்னா அவங்களுக்கு சட்டம் கொஞ்சம் தெரியும் மற்றவங்களோட, அதுக்காண்டி அவங்களை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா யாரும் இருக்கலாம். ஏன்னா அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து 2 தரப்புக்கும் ஏற்புடையவரா இருக்கணும். கண்டிப்பா அதாவது அது வந்து அடிப்படையா அதுக்கு. ஆமாம், அடிப்படையா இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து சம்மதிச்சு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பா வந்து ரூல், அந்த ரூல் வந்து நம்ம வந்து அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அப்படி இல்லைன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் ஒர்க் ஆகாது. 2 பேருமே மதிக்கக்கூடிய ஒருத்தரா தான் இருக்கணும். அதனால என்னன்னா அந்த குவாலிஃபிகேஷன்ங்கிறது நம்ம பண்ண முடியாது. ஏன்னா 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை நியமிக்கணும்னா அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் இருக்காங்க, எங்க சேர மாட்டாங்க. சேராத பட்சத்துல சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றத்தில் அணுகிச்சு நம்ம வந்து திருப்பி ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் நீதிமன்றம் சப்போர்ட் பண்ணும்.